ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் நம்ம ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல்னால் ஃபஸ்ட்டு இது தான் செய்வாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஸ்வீயம் தான். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஸ்வீயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பச்சை பயிரை வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பச்சை பயிரை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கொஞ்சம் முளைக்கட்டி வச்சுருக்கேன். இது இன்னும் கூட ஹெல்த்தியாக இருக்கும், அதனால் நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன். முளை கட்டாமல் கூட நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட இதை அழகாக செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதை நான் கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமேட்டு நான் இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கிறேன். இது சீக்கிரம் வெந்துடும். நான் ஏன் இந்த முளை கட்டி வச்சேன்னா இன்னும் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் வெந்துடும். நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். வடிகட்டி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பவுட்ராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்துருக்கேன். பேன் எடுத்துகிட்டு அதில் வெல்லத்தை நல்லா பொடிச்சு இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 ஏலக்காவை தட்டி இதோடு சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா கெட்டியாக அது வரும். இல்லாட்டி ரொம்ப நேரம் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜாகரி நல்லா கரையிற அளவுக்கு இதை நம்ம ஹீட் பண்ணால் போதும். நல்லா இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா பச்சை பயிறு, அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இதோட கிண்டலாம். நல்லா இதை கிளறி விடலாம். நல்லா கெட்டியாக ஆயிரும். இது நல்லா ஒன்று சேர இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலக்கணும். கலந்து ஒரு 2 நிமிஷம் கலந்தீங்கன்னாவே நல்லா கெட்டியாக ஆயிரும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்லா கூல் டவுன் ஆக்கலாம். நல்லா அந்த ஹீட்லாம் இறங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். நல்லா உருண்டை பிடிக்க நல்லா ஏதுவாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். நீங்கள் எவ்வளோ தொலைன்னு அரைச்சிட்டாலும் கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டு கேஸில் போட்டு கிண்டும் போது இது நல்லா கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சர்க்கரையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு உண்டான ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதே நேரத்தில் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படின்னா, நம்ம பஜ்ஜி மாவுக்கு போடுற கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு இந்த உருண்டையை இதில் போட்டுட்டு நம்ம இந்த உருண்டையை போட்டு இதில் நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சட்டியில் எண்ணெயை சுட வச்சுக்கலாம். எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கலாம். சூடானதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டையாக இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இதில் மாவு நல்லா ஃபுல்லாக அந்த உருண்டையில் கோட் ஆகிற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா உள்ளே இருக்கிற மாவு பிரிஞ்சு வந்துடும், எண்ணெயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும். அதனால் நல்லா மாவு இதில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டு பொரிங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போடுங்க. இது ஒன்றோடு ஒன்று ஒட்டின மாதிரி தான் இருக்கும். நம்ம எடுத்தோம்னா நல்லா தனித்தனியாக வந்துடும். இது மைதா மாவுன்றனால ஒன்றோடு ஒன்று அது ஒட்டின மாதிரி இருக்கும். நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமேட்டு
எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.